எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் எஸ்.டி. ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 18/2/2026 புதன்கிழமை, உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், வளர்ப்பறை. நாளை ரம்ஜான் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 9:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி பிரதமை. இன்றைய யோகம் சிவநாம யோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் சதயம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருக்குது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தோம், அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு. அடுத்த நாள் போது அடுத்தடுத்து அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆம் பிறை வழிபாடு, அன்னையின் வழிபாடு. இதே தான் வளர்பிறை 3ஆம் பிறை நம்ம ரொம்ப அற்புதமா அதை பார்க்கணும். புரியுதுங்களா? அற்புதமா அதை பார்க்கணும். வளர்பிறையில 3ஆம் பிறையில வழிபாடு பார்க்கறது ஒரு சிறப்பை தரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னையின் வழிபாட்டுலவையும் சந்திரனா அந்த அன்னை வளர்கின்ற அந்த 3ஆம் வளர்பிறை நாளுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பு. அது ஒரு 30 நிமிஷத்துல கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 நிமிஷம் தான் தெரியும். 6:45 ஒரு 7:22 வரலும், இல்லை 7:12 வரலுமே தெரியும். அவ்வளவுதான், அதுக்கு மேலே தெரியாது. அடிவானத்தில் பார்க்க வேண்டிய இது வழிபாடு. இதை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை மேலும், அதுவும் பார்க்கறச்ச ஒரு இனிப்பு பலகாரத்தோடு அதை வேண்டி பார்த்து அன்னையை வழிதல் இருக்குன்னு கொடுக்கும்போது, ஆசீர்வாதம் வாங்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு செல்வோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொலைதூர பயணத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பதில் உங்களை சேரும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு நாள். சுகமான அமைப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏகோபித்த ஒரு பாராட்டு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான ஒரு நாள். மன நிறைவு அடையக்கூடியவங்க. இப்போ நம்ம தன்னால் செஞ்சதுலேயே இந்த நாள் பரவாயில்லை, நமக்கு மனசு ரொம்ப இதமா இருக்கு, மனசுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள்னால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீரு, மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கின்ற அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு திரும்பி வரும். அதான் சொல்லுங்களே, நீ என்ன விதைச்சோ அது திரும்பி வருன்ற மாதிரி நீங்கள் செய்த விஷயங்கள்லாம் வரவுகளாக வரும். அந்த அளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, சந்திராசிரமம் தொடர்கின்றது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க. வார்த்தைகள் எதையும் கொட்டிடாதீங்க, வார்த்தைகளால் எதையும் சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் செலவுகளாக மாறி மன தொந்தரவுகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். மகம் பூரம் உத்திரத்தை பொறுத்தவரையில் மகமும் பூரமும் இந்த நாள் சிறப்பான விஷயம். நட்போட்டங்கள் விரிவடை செய்வீர்கள். எல்லா விதமான நன்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆனால் 2 விஷயம் கவனமா இருங்க. யாருக்கும் இந்த வாக்குறுதி கொடுத்து நிறுத்துங்க. இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்லி பழகுங்க. பார்த்துக்கலான்னு சொல்லாதீங்க, செஞ்சிடலான்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லி சொல்லி மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களோட மைனஸ் பாயிண்ட் அது மட்டும்தான். புதனுங்கிறது போய் சொல்லும். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 7ல் சனி. சனி இருப்பது ஓரளவுக்கு ஒரு நன்மை இருந்தாலுமே அந்த இட பாவங்கள் பாதிப்பு தரும். அவர் பார்க்கின்ற இடங்கள் பாவத்தை பாதிப்பை தரும். அதனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது சிறப்பை தரும். நலம் நாடக்கூடிய அமைப்பு உங்களுடன் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எதிர்ப்புகள் வலுத்து அந்த எதிர்ப்பை சமாளித்து வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து முன்னம்பரை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தந்தருளும் என்பதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து வர வேண்டிய நிறைய பணங்கள் வர வேண்டி இருக்கு, அல்லது நீங்க செய்த வேலைக்கான பலன் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான். ஆனா வந்து அலைச்சல் மேலோங்கும். தூங்க முடியல, உட்கார முடியல, வேலைப்பளு கூடுது அப்படின்னு மனசஞ்சலப்படுவீங்க. ரொம்ப உடல் உஷ்ணத்தன்மைக்கு போய் நிற்கும். கவனமாக இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு இங்கே சொல்கின்ற விஷயம். ஏன்னா அந்த விரயம் உண்டு, பயணமும் உண்டு. இது ரெண்டுமே இருக்கிறது வந்து மனசு வந்து போட்டு உறுத்தி எடுத்துடும். கவனமாக இருங்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மூலம் போராடம் உத்திராடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளை நீங்க தவறாம இருந்தீங்கன்னா போதும். தாய் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் மாறும், வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப கடுமையான ஒரு போக்கு இருக்கிறது. கடுமையான நாளும் கூட. கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். நீங்க எல்லாம் எனக்கு தெரிய இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? எதுவும் தெரியவில்லை, அன்னையே நீ பார்த்துக்கொள் என்றால் உன்னை அவர்கள் எல்லோரும் பார்த்துப்பாங்க. எல்லாரும் நீங்க பார்த்துங்க என்னன்னா உங்களுக்கு பார்த்துப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது பெரும் நஷ்டத்தையும் ஒரு துயரத்தையும் ஏற்படுத்தி தரும். கவனமுடன் இருப்பது உங்கள் வாழ்வில் மேலோங்க செய்யும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலும் மனசஞ்சலம் ஆயிடும். இவ்வளவு வேலை செய்யறமே, நமக்கு எந்த பேரும் இல்லையே. பணி செய்து கிடப்பது உங்கள் கடமை, அவ்வளவுதான். என்ன வேலை செய்றீங்களோ அதை கவனமா இருக்கணும். படிக்கிறீங்களா படிங்க, வேலை செய்யுங்களா வேலை செய்யுங்க, பொது சேவை செய்யுங்களா பொது சேவை செய்யுங்க. அங்க போய் எனக்கு ஏன் இந்த வேலை நீங்க திருப்பி கேள்வி கேட்கவே கூடாது. கேட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? உங்கள் மேல் சூரியன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க பிறந்த மாதம் மாசி மாதம், அதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அது நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் இருக்கின்ற இடத்தில் சூரியன் வந்து எங்க இருக்கிறாரோ அது மாசியில பிறக்கிறவங்களுக்கு மாசி மாதத்தின் பலனே அதுதான். புரியுதுங்களா? கும்பகலசம் மாதிரி நீங்க உங்களை ஒரு பொதுவான இடத்துல வச்சு நன்றி பாராட்டுதல் பண்ணா போதும், எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்ட உள்ளங்கள் நீங்க. அதனால கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, மன சஞ்சலத்துக்குள்ள போவாதீங்க. புரியுதுங்களா? அன்னையின் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகளும் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். முயற்சிக்கு பலன் உண்டுமா. மீனத்தை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பலன் உண்டு. சனி இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கெடுதல் எதுவும் செய்யவில்லை, முடக்கி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். உங்களை நடமாட விட்டாருன்னு சந்தோஷப்படுங்க. மற்ற ராசிக்காரர்கள் கேட்டு பாருங்க, அவ்வளவு கஷ்டங்கள் உண்டு. மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு முயற்சி செய்தால் ஜெயிக்கும். அவ்வளவு பர்ஃபெக்டான நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி வாகை சூடுவீர்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.